யூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாம ஈரான், இஸ்ராயலுடைய வார் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஈரான், இஸ்ராயலுடைய தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த போர் ஆரம்பித்து 2 மாசம் ஆகியும் இன்னும் இது என்ன முடிவுன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு பிற்பகல் பார்த்தீங்கன்னா, ராணுவ தளங்கள், முக்கிய உள்கட்டமைப்பு அருகில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் சொல்லியிருக்கு. ஈரானை ஆதரிக்கும் கூட்டணி குழுக்களான ஈமன், ஹவுதி போன்றவை தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. முக்கியமானது இன்னைக்கு என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னா, துபாய் துறைமுகத்தில் பிரம்மாண்டமான அல் சால்மி எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், இது எண்ணெய் கசிவுக்கு வழிவகுக்கக்கூடும்னு குவைத் பெட்ரோலிய கழகம் தெரிவிச்சிருக்காங்க. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இன்னுமே முடிவுக்கு வரல. உலகத் தலைவர்கள் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இது எப்பொழுது முடிவுக்கு வரும்ன்றதும் சொல்ல முடியாமல் இருக்கு. இது ஒரு பெரிய ரீஜனல் வார் மாதிரியே ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் முழுவதுமாக திறக்கப்படவில்லை. இது முழுவதுமே ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் கப்பல்களினுடைய போக்குவரத்தும் குறைந்துள்ளது, நிறுத்தப்பட்டும் உள்ளது என்று கூட சொல்லலாம். சீன கப்பல்கள் இரண்டும் இன்னைக்கு மார்னிங் சேஃபாக போய் வந்தது. சீனாவும் ஈரானும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஸு. ஸோ அதனால் அவங்களோட கப்பல்கள் சேஃபாக போய் வந்தது. ஹார்மஸ் மூடப்பட்டதுனால ஆயிலோட ப்ரைஸ் 50-60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா 20-30% ஆஃப் த ஆயில் ஹார்மஸ் வழியாக தான் கொண்டு செல்லப்பட்டது. இந்த கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்கன்னு தெரிய வந்ததுன்னா, இதனுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த நிலை மாறணும்னா நம்ம கடவுளை வேண்டது தவிர வேறு வழி இல்லை. உலக தலைவர்கள் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு எடுக்க வேண்டும். இன்னும் பல அப்டேட்ஸ் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.